40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து இந்த தலைப்பின் கீழே ஒரு ஆச்சரியமான ஒரு பாடத்தை படிக்க போறோம். நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் நம்மோடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். அருமை சகோதரரே, இந்த நாள்ல 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக என்ன ஒரு பாடத்தை நாம் படிக்க போறோம்? இன்றைக்கு இயேசுவை சிலுவைக்கு தயார்படுத்தின பலப்படுத்தின தேவதூதன் என்று பார்க்க போறோம். ரொம்ப ஒரு யூனிக்கான தலைப்பு மாதவன், ஒரு வித்தியாசமான தலைப்பை எடுத்து நம்ம அதை படிக்கிறோம். இந்த தலைப்பின் கீழாக வேதாகமத்துல எங்க குறிப்பிடப்பட்டிருக்குது? தேவதூதன் இயேசுவை சிலுவைக்கு பலப்படுத்தினான் என்ற ஒரு ஆதார வாக்கியம் இருக்கிறது. அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கண்டிப்பா. லூக்கா 22 அதிகாரம் 43 வாக்கியம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இந்த வசனத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு தூதன் இயேசுவை பலப்படுத்தினான் என்று சொல்லப்படுவதா பார்க்க முடியுது. ஆங்கிலத்துல strengthened him அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உண்மையிலேயே இயேசுவை அந்த நேரத்துல இந்த தூதன் பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த தூதனுடைய பெயர் குறிப்பிடப்படல. வேதாகமத்துல பாத்தீங்க அப்படின்னா சில நல்ல தூதர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்று காபிரியேல், மற்றொன்று மீகாவேல் என்று நாம பாக்குறோம். இதுதான் தூதன் இயேசுவை பலப்படுத்தி சிலுவைக்கு தயார் செய்ததை நாம் பார்க்க முடிகின்றது. சரி மாதவன், சில நேரத்துல சில நேர்களுக்கு சில முரணான ஒரு கேள்வியும் எழும்பலாம். ஏன் வானத்துல இருந்து ஒரு தூதன் தோன்றி ஆண்டவரை தயார்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பூமியில இருந்து யாருமே தயார்படுத்துவதற்கு இல்லையா அப்படின்னு சொல்லியும் சில பேருக்கு அப்படி தோணலாம். இந்த மாதிரி ஒரு முரணான ஒரு கேள்வி இருந்தால் இதற்கு என்ன ஒரு பதில்? வேதாகமத்துல இருந்து நம்ம என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தையும் நம்ம படிக்க போறோம். ரொம்ப அழகான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை சிலுவைக்கு தயார்படுத்தினான் என்பது இயேசுவின் ஜெபத்திற்கான பதிலாக வந்ததுதான் இந்த தேவதூதன்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். இயேசு என்ன ஜெபம் செய்தாரு அப்படின்னு யோசிச்சா, இயேசுவானவர் ஜெபித்தார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு ஜெபமானார். அப்ப அந்த ஜெபத்துக்கு பதில் இந்த தூதன் அவரால் அந்த பாத்திரத்தை, அந்த பாரத்தை, பாவ பாரத்தை சுமக்க முடியல, அதை நீக்கலான்னு வந்த தூதன் கிடையாது. அந்த பாவ பாரத்தையும் அந்த தேவனுடைய கோபாக்கினையான பாத்திரத்தையும் இவர் சுமப்பதற்கு, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, பலப்படுத்துறதுக்கு, அந்த மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு, அந்த செயலை நிறைவேற்றுவதற்கான பலப்படுத்துவதற்காக வந்த தேவதூதன் புரிஞ்சுக்கலாம். நான் சொல்ற புரியுதுங்களா? ஆமா. அப்ப இயேசு ஜெபித்த ஜெபத்துக்கு விடுதலை கொடுப்பதற்கு, நீ போதும்பா முடியலன்னா விட்டுரு, பாவ பாரத்தெல்லாம் சுமக்க வேணாம், இந்த மக்கள் அவங்க செஞ்ச பாவத்துக்கு அழியட்டும் அப்படிங்கிற மாதிரி இயேசுவை விடுவிப்பதற்காக வந்த தூதன் கிடையாது. இயேசுவை அவருடைய இலக்கை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதன் புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய கேள்வியின் இன்னொரு மைய விஷயத்துக்கு வரலாம். ஏன் பூமியில யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஆமா, பூமியில யாருமே அவருக்கு பலப்படுத்த இல்ல. எப்படி இத சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒட்டுமொத்த உலகத்திலேயே இயேசு யார் மூலமாக வந்தார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தான் வந்தார். அப்ப இயேசுவின் அந்த இலக்க, இயேசுவின் லட்சியத்தை, இயேசுவின் நோக்கத்தை யார்தான் புரிந்திருக்க வாய்ப்பு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களால மட்டும் தான் புரிஞ்சிருக்க முடியும். ஏன்னா இயேசுவானவர் அவர்களைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் வழிநடத்தி வந்தார். அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியில தான் இயேசு பிறந்தாருங்கிறத பாக்குறோம். அப்ப இயேசுவை அதிகமா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ரோமர்களுக்கு கிடையாது, இல்ல வேற நாட்டவருக்கு கிடையாது, கிரேக்கர்களுக்கு கிடையாது. யாருக்குத்தான் இயேசுவை புரிந்து கொள்வதற்கான திறன் இருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா அந்த சொந்த ஜனங்களே அவர் என்ன பண்ணல, புரிந்து கொள்ளல. சரி, சொந்த ஜனம் தான் புரிந்து கொள்ளல அப்படின்னு பார்த்தா அவரை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்ல இருந்தது யாருன்னா சீஷர்கள்.
சரி, இந்த சீஷர்களாவது புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் பாடையும் இயேசுவின் மரணத்தை குறித்த காரியத்தையும் இயேசுவின் துக்கத்தையும் வியாகுலத்தையும் சரி சீஷர்களும் புரிஞ்சுக்கல. இந்த சீஷர்கள்ல எப்பயுமே ஆண்டவர் கூட்டிட்டு போறது, முக்கியமான காரியங்களை கூட்டிட்டு போறது யார அப்படின்னா 3 சீஷர்கள். சரி. ஒருவர் பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்களதான் சில நேரத்துல மலையில தனியே ஜெபம் பண்றதுக்கு கூட என்ன பண்ணிட்டு போவாங்க, கூட்டிட்டு போவாங்க. இன்னுமாக எவ்விருவின் மகளை உயிரோடு எழுப்பும் போது இந்த 3 சீஷர்களை தான் ஆண்டவர் உள்ள கூட்டிட்டு போனாங்க. மறுரூப மலையில மோசே மற்றும் எலியா பிரசன்னமாகும் போது இந்த 3 நபர்களை தான் கூட்டிட்டு போனாங்க. முக்கியமான நேரங்களுக்கு இந்த 3 சீஷர்களை தான் கூட்டு போனாங்க. இஸ்ரவேல் மக்கள் அவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கல. 12 சீஷர்களையும் பெருசா யாரும் புரிஞ்சுக்கல. இந்த 3 சீஷர்களாவது இவரை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த 3 சீஷர்களை கெத்செமனே தோட்டத்துக்கு யார் அழைச்சிட்டு போறா? இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேர் என்ன பண்ணாங்கன்னு பாக்கலாமா? ஒரு 3 வசனம் வாசிக்க போறேன், நல்லா கவனமா கேளுங்க. சரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வாக்கியங்கள். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். இந்த வசனத்துல இருந்து இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோட இருக்கிறாருங்கிறத பேதுரு மற்றும் செபதேயுவின் குமாரர்களான யோவான், யாக்கோபுட்டையும் தெரியப்படுத்துவதை பார்க்க முடியுது. என் கூட கொஞ்ச நேரம் விழித்திருக்கீங்களா அப்படின்னு கூட அவர் கேட்கிறாரு. இப்படி இயேசு மரணத்துக்கு ஏதுவான துக்கத்துல இருக்கேன்னு சொல்லும் போது இயேசுவுக்கு ஆறுதலா இருக்கணுமா, இருக்க கூடாதா? இயேசுவை பலப்படுத்தி இருக்கணுமா, கூடாதா? ஆனா இவங்க என்ன பண்ணாங்கிறத ஒரு 2-3 வசனங்களை நான் வாசிக்க போறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. ஆனா அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு வியாகுலத்தோடு யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்ப சொல்லி 1 மணி நேரமா முழிச்சிருங்கன்னு சொல்றாரு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாக்கலாமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம். அவர் திரும்ப வந்து அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய கண்கள் எப்படி இருந்துச்சான்? தூங்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா மரணத்துக்கு எதுவான துக்கத்தோட யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. 3வது முறை இயேசு கிறிஸ்து வர்றாரு. அப்ப எப்படி இருக்காங்க? முழிச்சிட்டாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு பாப்போமா? பாத்துடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 45ஆம் வாக்கியம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? நித்திரை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் புரிஞ்சுக்கல, சீஷர்கள் புரிஞ்சுக்கல. சீஷர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 நபர்களும் நெருக்கமானவர்களும் மரணத்துக்கு எதுவான துக்கத்தோடு இருக்கிறாங்கன்னு இயேசு சொல்லி என்ன பண்ணல? புரிந்து கொள்ளல. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசுவ பூமியில புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாம போயிருக்காங்க. பூமியில இயேசுவை புரிஞ்சுக்கிறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் ஒருத்தர் கூட இல்லாதப்பதான் பரலோகத்தின் பிதாவானவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாத்திரத்தை, அந்த பாவ பாரத்தை நீக்குவதற்காக அல்ல, அவரை பலப்படுத்தி இந்த ரட்சிப்பின் இலக்கை நிறைவேற்றுவதற்காக ஒரு தூதரை என்ன பண்றாரு? வானத்தில் தோன்ற வைக்கிறார். வானத்திலிருந்து இறங்க வைத்து அவரை பலப்படுத்த வைக்கிறாருன்னு பாக்குறோம். சரி, இதுல என்ன ஆவிக்குரிய பாடம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, அநேக நேரத்துல நம்மையும் சுற்றிலும் உள்ளவர்கள், நெருக்கமானவர்கள், உறவினர், நண்பர்கள் கூட புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. என்ன, நான் எவ்வளவு வியாகுலத்தோட இருக்கேன், எவ்வளவு கவலையோட இருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில போயிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். மனிதர்கள் தானே. ஆனா நம்ம சுற்றிலும் உள்ள மனிதர்கள் நமக்கு ஒத்தாசை செய்ய புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை பலப்படுத்துவார், நம்மை கடந்து போக வைப்பார் என்ற ஆழமான அழகிய வேத பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். சரி, ஆமென் சகோதரரே. ரொம்ப ஒரு அற்புதமான பாடத்தை படித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல யாருமே புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றத ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாடத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் ஒரு படி ஓங்கி வளருவதற்கும், தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்மை புரிந்து கொள்வதற்கு அப்படின்ட்டு ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுப்பதற்கு இது பிரயோஜனமா இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில்
நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமென். ஆமென் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் முக்கியமாகவும் ஆவிக்குரிய எழுச்சிக்கு ஒரு பிரயோஜனமுள்ள நிகழ்ச்சியா இருக்கும்ட்டு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.